செல்வி அங்க பாரு. செல்வி அந்த வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. என் மாடு அழகான பொண்ணுகளை பார்த்தா வெக்கப்படும். ஆமா, மாட்டுக்கு என் கண்ணாடி போட்டிருக்கீங்க. அந்த ஆளு என் கண்ணாடி போட்டிருக்காரு. அவருக்கு வயசாயிடுச்சு, பார்வை கோளாறு. அதே கோளாறு தான் இங்கேயும். பார்வை கோளாறு, கண்ணாடி போட்டிருக்கீங்க. ஆனா சாப்பாடு போட மாட்டீங்க போல இருக்க. இப்படி அடிச்சு போயிருக்கு. அது என்ன சாப்பிட்டாலும் இப்படித்தான். இதுகளுக்கு சக்கரை வியாதி. மாட்டுக்கு சக்கரை வியாதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? நக்கி பார்த்தேன், இனிப்பா இருந்துச்சு. என்னன்னா இதுகிட்ட போய் பேசிட்டு வண்டியை விடுங்க, ஏகப்பட்ட பேர்த்த காட்டணும். போமா. என்னது இது? இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக பாருங்க. ஏண்டா அழகு, ஊர்ல எல்லா பேரும் நம்மளே முறைச்சு பாக்குறானுங்க. அவன் மாட்டு கண்ணாடி போட்டுக்கோம்ல, அவனுக்கு பொறாம. முத அம்மாட்ட சொல்லி மாட்டுக்கு எனக்கு சுத்தி போடணும். அம்மா எப்படிமா? என்னடா இது? வயசான மாட்ட வண்டியில பூட்டாத, அதுக்கு பார்வை கோளாறு, ஒழுங்கா ஓடாதுன்னு அப்பா சொன்னாருல்ல. நாங்க டவுனுக்கு போய் போட்டோ கடையில காமிச்சு ஸ்பெஷல் கண்ணா மாட்டிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் மைலுக்கு தெரியும்னு சொன்னான். என்ன போய் விவரம் இல்லாதவன சொல்றாரு ஓ வீட்டுக்காரர். என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைமா, கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. ஏண்டா அழகு, இந்த யோசனை யாருடா இவனுக்கு சொல்லி கொடுத்தது? இப்படியாப்பட்ட யோசனை எல்லாம் யாருக்கு வரும்? அண்ணன் ஒருத்தருக்கு தான் வரும். அம்மா என்னடா? இந்த வீட்டுல நீ நடந்தா திங்கிற சொத்துக்கு ஒழுங்கா வேலை பாக்குறோம். உன் வீட்டுக்காரர கொஞ்சம் கண்டிச்சு வை. மறந்துடாம கண்டிச்சு வைங்க. எந்தப்பா பூனைய கொண்டு போறேன்? நீ வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. பூனையாவது குளிப்பாட்டி இருக்கலாம். பூனை குளிச்சு 3 நாள் ஆச்சு. அதான் ஆத்து கொண்டு போறேன். இதுக்கு என்ன பேரு? இதுதான் ஆடுப்புலி ஆட்டம். மெட்ராஸ்ல இதெல்லாம் கிடையாது, கிரிக்கெட் தான். நானே கிரிக்கெட் கத்துக்கிட்டு கோல் போடணும்னு ரொம்ப ஆசைமா. அப்புறம் இப்ப பாருங்க. புருஷன் முன்னாடி தகராறு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வாங்க. வெடிய பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள என்ன தகராறு? ஆமா, அவன் இருக்கானே, கல்யாணமாயி 2 வருஷம் ஒழுங்கா தான் இருந்தான். இப்ப வேற எவ்வளவு ஒருத்தைய சேர்த்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கே போறதில்ல. கட்டின புருஷன் கட்டு சேவல் மாதிரி இருக்கிறப்போ ஒத்தையில படுக்க எவளுக்குமா மனசு வரும்? ஓ அதுவா? வேட்டிய குடி, என் மானம் போகுது. தரமாட்டேன்னா தரமாட்டேன். நீ ஒழுங்கா வீட்டுக்கு வர போறியா இல்லையா? வீட்டுக்கு தானடி வரல, மத்தபடி உனக்கு என்னடி குறை வச்சிருக்க? சிதால பட்டி சேலையா வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன்னு. ஆமா, எங்க ஆத்தா வீட்டுல மட்டும் என்ன நானும் அம்மனமாவா இருந்தேன். உங்களுக்குள்ள என்ன தகராறு? இது வேற தகராறு. சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. பாரு அண்ணே, உங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்கு, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க மதனி நீங்க சொல்லுங்க. அது வந்து குழந்தை குளிப்பான சும்மா இருக்க மாட்டா. சொல்லுங்க மதனி. இவரு முன்னெல்லாம் சாப்பாட்டுக்கு ஒழுங்கா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. இப்ப வெளியே போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. தப்பு இல்லையா? ஆரம்பத்துல இவ சாப்பாடு நல்லாதான் இருந்துச்சு தம்பி, வர வர நல்லா இல்ல. அதனாலதான் வெளியில போய் சாப்பிடுறேன். இந்தா பகல்ல நீ எங்க வேணாலும் போய் சாப்பிடு, ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துறியா? மதனி, சாப்பாடு பிடிக்காதனாலதான் அவர் வெளியே போய் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு போகட்டுமே. ராத்திரி சாப்பாடு வீணா போகுது குழந்தனார. வீணா போகுதா? வீணாகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லுங்க குழந்தனார. இனிமே ராத்திரி சாப்பாட்ட நான் வந்து சாப்பிடுறேன். இனிமே 3 வேளையும் நானே சாப்பிடுறேன். சாப்பிட வரேன்னு ஓடிட்டானே. நீ என்னடா யோசிக்கிற? நீங்க சாப்பிட போயிருந்தா அங்க என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கிறேன். என்ன நடக்க போகுது? வாடா புனிய குளிப்பாட்டலாம். கண்ணாடிக்காரே, என்னையா கூப்பிட்டீங்க? உங்க பஞ்சாயத்து ரொம்ப பிரமாதம். ஆமா, அவங்களுக்குள்ள என்ன தகராறுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறீங்களா? அந்த பொண்ணு மாதிரி
உங்க வீட்லயும் ஏதாவது சாப்பாடு பிரச்சனை இருக்குதா? ஐயோ செல்வி வந்துட்டு போயிடலாம். என்னடா இது சாப்பாடுன்னு எல்லாருமே ஓடுறாங்க. அதானே சாப்பாடு விஷயத்துல நம்ம தான் தாராளம் போல இருக்கு. ஆமா ஆமா. அழகு அந்த பொட்டிக்காரமா ஏன் இங்க உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருக்கு? தெரியலையே. நான் கூப்பிடுறேன். பொட்டிக்காரமா. என்ன சார்? பொம்பளைங்க வயல்ல நாத்து நடுவாங்க, களை எடுப்பாங்க. நீங்க ஹார்மோனிய பட்டி வாசிக்கிறீங்களே, அண்ணன் எதுக்குன்னு கேக்குறாரு. செல்வி இப்ப ஒரு வேடிக்கை பாரு. கண்ணாடிக்காரரே, ஹார்மோனியம் வாசிச்சே பயிரெல்லாம் வளர்க்க போற, சிறுசெல்லாம் பெருசாக்க போற. ஆரம்பிச்சுட்டாளுங்கடா. ஏதோ பரவாயில்லாம பாடுறான்னு சொன்னா வாசிச்சே பயிரெல்லாம் வளர்க்க போறாளாம், சிறுசெல்லாம் பெருசாக்க போறாளாம். நாம சின்ன வயசுல காது குத்துனது அவளுக்கு தெரியாது. நான் சின்ன வயசுல காது குத்துனது இந்த ஊர்லயே நான் தான் விவரமானவன்னு நீ சொல்லலடா. இனிமே சொல்லிடுறேன். கரெக்ட். இப்ப பாரு, அவங்கள பார்த்து சூட 2 வார்த்தை கேக்குறேன். கேளுங்க. டேய் அழகு, ஆட்டுக்குட்டி நின்ன இடத்துல கெடா நிக்குது. அதானே. ஏங்க இங்க இருந்து ஆட்டுக்குட்டி எங்கெங்க? நான் சொல்லல, சிறுசெல்லாம் பெருசாக்கிடுவேன்னு. வாசிச்ச கொட்டி கெடாம மாறிடுச்சு. நீங்க பயிரத்தானே வளர்க்க போறேன்னு சொன்னீங்க. பயிரை வளர்க்கறதுக்கு வேற ராகம். இப்ப அம்மா பாடுனது கெடா ராகம். அந்த பொட்டியில உண்மையிலே ஏதோ விஷயம் இருக்குடா. நான் நேத்த சொன்னனே, இசைய பத்தி நல்லா தெரிஞ்ச நான் சொன்னதை நீங்க கேட்கலையே. அழகு, அதுல என்னென்ன ராகம் இருக்குன்னு குறிச்சு வை. நாம வளர்ப்போம், வளர்த்துருவோம். அண்ணா அங்க பாருங்க. ஐயோ பொட்டிக்கிறமோ. பொட்டிக்காரமா, எங்களுக்கும் பொட்டி வந்துருச்சு. வளர்க்கிறோம், நாங்களும் வாசிச்சே வளர்க்கிறோம். அழகு, இறக்கி வை. தொத்தரி தொத்தரி. இது என்ன புது ராகமா இருக்கு? ஓ, அபூர்வ ராகம். என்னடி இது? விளையாட்டுக்கு சொன்னா நிஜம்னு நினைச்சு பொட்டியோடய வந்துட்டாங்க. அழகு, ஆட்டுக்குட்டியை பிடிச்ச கட்டு. அண்ணா நம்மள்ட்ட கண்ணுக்குட்டி தானே இருக்கு. பரவாயில்லடா, கட்டு. அவ ஆட்டுக்குட்டிய கெடாவாக்குனா நம்ம கண்ணுக்குட்டிய மாடாக்குவோம். அவ கெடா ராகம் வாச்சா நீங்க மாட்டு ராகம் வாசிங்க. நான் தான் மாட்டு ராகத்துல முன்னாடி முன்னாச்சு. பின்னிடுவோம். பின்னிடுங்க. ஏ கண்ணுக்குட்டி, அண்ணன் வாசிக்க போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பெரிய மாடாக போற. சினுக்கு சிக்கடி 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 சித்தர கொட்டிக்குத்தான், ஒரு பொணுக்கு சினுக்கு பொணுக்கு கணக்கு சக்கர கட்டிக்குத்தான். சினுக்கு சிக்கடி 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 சித்தர கொட்டிக்குத்தான், ஒரு பொணுக்கு சினுக்கு பொணுக்கு கணக்கு சக்கர கட்டிக்குத்தான். கவிய பாடி வளர்க்க போற கண்ணு குட்டியத்தான், ஒரு உரம் இல்லாம பயிர் வளர்ப்ப பாட்டு பாடிதான். ஆகு ஆகு ஐயாக ஐயாக, ஆகு ஆகு ஐயாக ஐயாக. ஏ கண்ணுக்குட்டி கழுதையா மாறிடுச்சு. என்னமோ தப்பு நடந்திருக்கு. உன்னை கூட்டிட்டு வந்ததுதான்டா தப்பு. அது எப்படிங்க நீங்க வாசிச்சா மட்டும் ஆட்டுக்குட்டி கெடாவா மாறிச்சு? சங்கீதம் பெரிய விஷயம். அத முறைப்படி வாசிக்கலனா இப்படித்தான் தப்பு தப்பா மாறிடும். ஏண்டா அந்த பொட்டிக்கார பொண்ணு சொன்னது உண்மையா இருக்குமோ? உண்மைதானே, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அப்போ வேற இடத்துக்கு போவோம், வேற ராக வாசிப்போம். அழகு, பெட்டிய தூக்கு. தூக்கிடுறேன். ஒரு பாட்டி, அவ மனாமதுரம் மைனருக்கு பாட்டி, மயவரம் ஜில்லாவுல செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காத்தே, என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ.
செந்தூர பூவே. பாட்டி, நீங்க கவலையோட மன்னனெங்கேன்னு பாடுறீங்களே, ஏன் பாட்டி? அந்த கொடுமையை என் பா கேட்க என்ன காதலிச்சவரு திருவிழா சண்டையில ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு. அப்புறம் போடுறப்போ காமாட்சி நான் வர்ற வரைக்கும் காத்துரு, எனக்காக காத்துருன்னு சொன்னாரு. நானும் காத்திருக்கேன் 40 வருஷமா காத்திருக்கேன். என் ராசா இன்னும் வரலையே. கவலைப்படாத பாட்டி, இந்த பொட்டியை பத்தி உனக்கு தெரியாது. இது சக்தி வாய்ந்த பொட்டி. இத நான் வாசிச்சு உன் காதலனை வர வைக்கிறேன். அவர் பேர் என்ன? கண்ணனா? பொண்ணு வெக்கப்படுது. பேரை சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு போட்டோவை காட்டுறியா? புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணே, இவரு வாசிக்கிறவர் தானே, நம்ம கையால வாசிக்கிறோம், அவர் வாயால வாசிக்கிறாரு. டேய், வாசிக்கிறவரை வாசிச்சு வர வச்சிரண்டா. பாட்டி, இப்ப பாரு, வட அழகு இறக்கி வை. வாசிக்கிறதுக்கு விரல்லாம் துடிக்குதுற. துடிக்கிறது இருக்கட்டும். நேத்து கண்ணுக்குட்டிய கழுதையாக்கன மாதிரியா தப்பா வாய்ச்சி விடாதீங்க. இன்னைக்கு பாரு, நான் வாசிக்கிறேன், நீ பாடு. நீலபண்ண கண்ணா வாடா, வந்து நீ ஒரு முத்தம் தாடா. நீலபண்ண கண்ணா வாடா, வந்து நீ ஒரு முத்தம் தாடா. ஐயோ, கண்ணடிச்சு விட்டால. ஏன் பாட்டி, உன் காதலனை சேர்த்து வைக்கதானே நான் பாடினேன், ஏன் அடிச்ச? வயசுல மூத்தவங்களை வாடா போடான்னு சொல்லலாமாடா? ஓ, அதுக்காகத்தானா? பாட்டி, பொட்டி தூக்குறவனை போய் நான் பாட வச்சேன், அது ஏன் தப்புதான். நீங்க கவலைப்படாம போங்க. இப்ப நான் பாடுறேன் பாருங்க. நல்லா பாடு. சரி, நீ பாடுன. நீலபண்ண கண்ணா வாங்க, வந்து நீங்க ஒரு முத்தம் தாங்க. நீலபண்ண கண்ணா வாங்க, வந்து நீங்க ஒரு முத்தம் தாங்க. நிலையான இன்பம் தாங்க, விளையாடும் செல்வா வாங்க. நிலையான இன்பம் தாங்க, விளையாடும் செல்வா வாங்க. காமாட்சி, யார் நீங்க? என்ன தெரியலையா? 40 வருஷத்துக்கு முன்னால காத்திருக்க சொல்லிட்டு போன கண்ண நான் தான். அண்ணே, உங்க ராகம் பழிச்சிருச்சுண்ணே, நீங்க பெரிய ஆயிட்டீங்க. தள்ளி வைக்க. அண்ணா, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே, நான் இளையராஜா போய் சேரணும். வயத்தர காமாட்சி, ராசா அழகு, பொட்டிய திருப்பு. சரியம்மா மதனி வாங்கோ. ஏன் வண்டியை நிறுத்தின? சங்கீத மேதை உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. சங்கீத மேதையா? அதோ வணக்கம். சரி சரி வாங்க, சங்கீத மேதையை பார்க்க போவோம். ஏன் பட்டிக்காரம்மா, உங்களுக்கு தான் சங்கீதம் தெரியுமா? நீங்க ஆட்டுக்குட்டியை கடை வாக்குனீங்க, ஆனா அண்ணன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? 40 வருஷமா பிரிஞ்சிருந்த காதலனை வாசிச்சே சேர்த்து வச்சிருக்கேன். என்னது, காதல சேர்த்து வச்சீங்களா? ஆமா, அண்ணன் இனிமே உலக நாடெல்லாம் சுத்த போறாரு. எங்கெங்க காதல் தோல்வியா இருக்கோ அங்கெல்லாம் வாசிச்சே காதல சேர்த்து வைக்க போறாரு. பாட்டி, என் வாழ்க்கைய கெடுத்து கேடா பாவி. பாட்டி, உன் காதலனை சேர்த்து வச்ச என்ன போய் பாவிங்கிறியே? தப்பு தப்பா நீ வாசிச்சு வேற எவனோ ஒருத்தன் வந்து என் கற்ப அழிச்சிட்டு போயிட்டான்டா.
பாட்டி இது வரைக்கும் என்னால யாருக்கு நஷ்டம் வந்ததுல கற்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்க எவ்வளவு நாள் வாங்கி கொடுத்துறேன். இரு பாட்டி, எங்க உங்ககிட்ட கற்பு இருந்தா கொடுங்க, நாளைக்கு நான் திரும்ப வாங்கி கொடுத்துறேன். இரு பாட்டி, டேய் அழகு உங்ககிட்ட இருக்கடா. ஐயோ என் கற்பும் போயிடுச்சு, நகையும் போயிடுச்சு. என் ராசா வந்தானு என்ன பதில் சொல்லுவேன்? தள்ளுடா. அம்மா நான் இல்ல. ஐயோ பாண்டி மந்திராளி மாதிரி வரானே. இனிமே பொட்டிய தூக்கன அந்த வேல் எடுத்து புரிய குத்து.